கர்ம யோகம் யாருக்கு? பக்தி யோகம் யாருக்கு? ஞான யோகம் யாருக்கு? யாருக்கு in the sense that தகுதி கர்மயோகத்திற்கான தகுதி, பக்தி யோகத்திற்கான தகுதி, ஞான யோகத்திற்கான தகுதி இப்படிதான் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினை கேட்டு வச்சுட்டேன் நான் பாட்டுக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது என்ன புதுசா கேட்கிற? கர்மயோகம்னா சேவை மனப்பான்மை வேணும், பலன் எதிர்பார்க்காத குணம் வேணும். பக்தி யோகம்னா குவைட் நேச்சுரலி ட்ரஸ்ட் தானே, நம்பிக்கை தான். ஸோ பகவான் மேல பூரண நம்பிக்கை, குரு மேல பூரண நம்பிக்கை வந்துச்சுன்னா பக்தி. ஞான யோகம் கொஞ்சம் புத்தி, ஆத்ம வஸ்துக்களை கலைந்து ஆராய்ச்சி பண்ற புத்தி, அது அவனுக்கு இருந்தா அது வரப்போகுது. இது தெரிஞ்ச விஷயம் தானே. இது என்னது என்னமோ புதுசா என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிறீ அப்படின்னு தோணலாம். தெர் இஸ் சென்ஸ் இருக்கு. என்ன சென்ஸ்ல நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, மனம் முழுமையான சஞ்சலத்தில் இருக்கின்றது, எக்கச்சக்கமான ஈகோல இருக்கு. அவனுக்கு ஆன்மீக நாட்டம் சுத்தமா இல்லை, பட் லௌகீகத்துல பயங்கரமான நாட்டம் இருக்கு. சரியா? பட் அவன் ஏதோ ஒரு 2 அடிபடும் போது மெதுவா ஆன்மீகத்து பக்கம் திரும்பி பார்க்கறான். சரியா? வாழ்க்கையில அடிபடாம அவனை ஆன்மீகத்து பக்கம் வர போறது இல்லை. ஸோ 2 அடிபட்டவொடனே என்னடா இது என்னமோ சொல்றாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல ஏற்றி வைக்கும் போது அவனுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா பக்தி எல்லாம் வராதுங்க. எப்படிங்க எடுத்தோம்னா பக்தி வரும், எப்ப வேணும் ஞானம் வருமா? ஞானமும் வராது, பக்தியும் வராது. அவன் வேற வேகத்துல என்னத்தையோ உலகத்தை அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு இருக்கான். அப்ப அவன் கிட்ட போயிட்டு கர்ம யோகம்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னா அப்படின்னு கேட்பான். நீ நினைச்சதை சாதிக்கணும்னா, நினைச்சதை சாதிக்கணும், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆசை எக்கச்சக்கமா இருக்கு, அந்த ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும். அப்படியா? நான் ஒரு டெக்னிக் சொல்லி தரவா? என்னது? நீ ஆசைப்பட்டுக்கோ, சரி. ஆனா ஆசைப்பட்டதை அடையணும்னா ஆசைப்படுவதை அடைவதற்குண்டான முயற்சியில் மட்டும் உன் மனதை செலுத்து. ஆசைப்பட்டது தானா கிடைக்கும், கிடைக்கலனாலும் அதை பத்தி கவலைப்படாத. ஏன்னா அதை பத்தி கவலைப்பட்டேன்னா நீ செய்யற முயற்சி வீணா போகும் இல்ல அப்படின்னு முதல்ல ஏமாத்தணும். சரியா? பலன் ஆசை வைக்காதுன்னு சொன்னா என்னது, நானே எக்கச்சக்கமான ஆசையில இருக்கேன், ஆசை இல்லாம இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆசை இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆசை வச்சுக்கோ, தப்பில்ல. ஆசை அடையிறதுக்கான முயற்சி இருக்குல்ல, அதை கவனமா பண்ணு. ஆனா முயற்சியை நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கும் போது ஆசையிலேயே மைண்ட் போயிட்டு இருந்ததுன்னா பார்ட் ஆஃப் தி மைண்ட் வேஸ்ட் ஆகுது பாரு. அதனால நீ ஆசைப்படு, அதுக்கப்புறம் ஆசைப்பட்டது கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும், அதை பத்தி கவலைப்படாம அதுக்குண்டான முயற்சியை மட்டும் பண்ணிட்டே இருப்பா. அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ கூட ஆசைப்பட்டது கிடைச்சிரும்னு சொல்லக்கூடாதான். சரியா? ஆனா சொல்லாம தப்பு இல்லை, இனிஷியலான்னு வச்சுக்கோங்களேன். பட் பேசிக்கலி கர்ம யோகால நம்ம கையில எதுவுமே இல்லை. ஸோ தேர்ஃபோர் அது டைரக்டா அவன்கிட்ட சொல்லும் போது இப்படி நீ பண்ணேன்னா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பண்ற ஒர்க்ல பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எஃபிஷியன்சி இருக்கும். நீ படபடன்னு ஒரு டென்ஷன்ல பயத்துல ரிசல்ட்லயே நோக்கம் வச்சு பண்றியா, ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய செயல் திறனே பாலா போயிது. பாத்தியா? சோ இப்ப டெண்டுல்கர் இருக்கான்ல அப்படின்னு 4 எக்ஸாம்பிள காட்டி அவ்வளவு திறமை இருந்து என்னப்பா செய்ய? அதனால பலன்ல ஆசை வைக்கிறதுனால கடைசியில் பலன் கிடைக்காம போயிருது. பாத்தியா? அதனால சொல்றேன், சந்தோஷமா வாழணும்ல. அதுக்காக என்ன செய்யணும்? பலனை ஆசைப்பட்டுக்கோ, ஆனா அதுக்குண்டான ப்ரொசீஜர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஜம்முன்னு காரியத்தை பண்ணிட்டே வாயே அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். able to hear and he will try to follow a little bit. சரியா? கொஞ்சம் அதை ஆமா நல்லாத்தானே இருக்கு என்று புரிந்து கொண்டு பலனிலே இச்சையை ஒழித்துக் கொண்டு அவன் செய்யும் செயலை அவன் செய்ய ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ரெண்டாவது, அடுத்தது நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் சொல்லியிருக்காரு. அது எடுத்தோன்னு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எடுத்தோன்னு பலன்ல ஆசை வைக்காதன்னு சொல்லி புரிய வைக்கிறது பெரும்பாடாயிரும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் நீ பண்ணும்போது நீ உன்னுடைய கடமையை முழுசா பண்ணிட்ட, அதுக்கப்புறம் பலன் வருது வரல, கடமையை பண்ணிட்டே இல்லையா? நீ முழுசா கடமை பண்ண திருப்தி உனக்கு இருக்கு இல்லையா? அதனால பலன் வரலனாலும் நீ சந்தோஷமா தான் இருப்ப. அப்புறம் பலன் வரலையே அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் பண்ண வேண்டியதை நான் சரியா பண்ணிட்டேன்ல, அந்த ஆத்ம திருப்தி இருக்குல்ல நமக்கு. அது கிடைக்கலன்னா பரவாயில்ல விடு, அது ஏன் கிடைக்கலன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான தவறை நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்து பண்ணிட்டே இருப்போம். பண்றதுல தானே கிக்கு. அது கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன என்று அவன் டிராவல் பண்ணிட்டே போறான். டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதே
கண்ணா நீ செய்கின்றேன் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு கடமை பண்ற, அந்த கடமையில பலனை எதிர்பார்க்காம பண்ற ரொம்ப சந்தோஷம்டா. அதுவே உனக்கு எவ்வளவு கிக்கா இருக்குன்னு புரியுது இல்ல. ஆனா சம்டைம்ஸ் நான் பாக்குறேன், நான் கடமையை செய்வேன் நான் கடமையை செய்வேன் அப்படின்னு நீ கொஞ்சம் கடமை செய்யறதுல லோடாற மாதிரி இருக்குடா. எனக்கு புரிஞ்சுக்கங்க, பண்றதுதான் நல்லா தானே பண்ற. நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கடமையை செய்யறதுல லாக் ஆயிடுது. சம்டைம்ஸ் உன்னால காய்ச்சல் அடிச்சுக்கிறது, உடம்பு முடியாம போகுது. அப்ப கூட நான் பண்ணணுமே அப்படின்னு கஷ்டப்படுறியா இல்லையா? நம்ம கையில இல்லையா? நடக்கிறது தானே நடக்கும். நீ செய்ய வேண்டிய கடமையை பண்ணு. ஆனா அந்த நான் அப்படிங்கிற அந்த வேகத்தை கொஞ்சம் விட்டுட்டு பண்ணு அப்படின்னு அடுத்ததா சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயத்த எங்க சொல்றாருன்னா, கடமையை செய்வதிலும் பற்று இருக்கக்கூடாது அர்ஜுனா அப்படின்னு ஒரு இடத்துல வருங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி வச்சிருக்கும் போது எனக்கு இந்த சொல்யூஷன் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்தது. பலன் எதிர்பார்க்காம பண்ணணும், ஓகே, எனக்கு அதை பத்தி பல கவலை இல்லை. பட் பண்ணணுமே பரபரன்னு. என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்? சும்மா உட்கார முடியுமா? நான் சும்மா உட்காரணும்னு கடை இறைவன் விதிச்சுட்டான்னு சும்மா தானே உட்காரணும். நீயும் அப்படியே கடமைக்காக காத்திருக்க, கடமை எதுவும் வரலைன்னா நீ சும்மா தானே உட்காரணும். ஆனா உட்கார முடியாம நீ தவிக்கிற இல்லையா? அப்ப அந்த கடமையை செய்வது என்பது கூட ஒரு லோடா இருக்கக்கூடாதுப்பா. கேஷுவலா பண்ணு. ஏன்னா சம்திங் எது நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும். நீ பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் நடக்கிற இல்லையா? நான் சொன்ன மாதிரி வியாதியோ ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நேரத்துல பண்ண முடியாது. அதையும் சந்தோஷமா எடுத்துக்கணும்ல. அப்ப நான் பண்ணணும்ன்றதுல ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா அதுவும் லோட் ஆயிடும். சந்தோஷமா இருக்கணும் என்று வழிகாட்டி அந்த ப்ராசஸை நம்ம கொண்டு போகலாம். இந்த ப்ராசஸை கொண்டு போகும்போதுதான் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல், நான் பலனை எதிர்பார்க்காமல் நான் அந்த வேலையை செய்யும் போது எனக்கு ஒரு கிக்கு கிடைக்கும். அந்த கிக்குக்கு தான் அடுத்துதான் இந்த பலனை கொடுப்பவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான், அவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம கையில எதுவுமே இல்லடா, நம்மளை ஆட்டுபவன் ஒருவன் இருக்கின்றானடா. ஏன்னா கர்மயோகம்ங்கிறத ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எல்லாம் நான் என் கையில தான் எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம கர்மயோகத்தை சொல்லி அந்த நானை கொஞ்சம் அப்படி சூஸ் பண்ணி எடுத்துட்டு அப்படி அந்த பலனை ஆசைப்படாம வைக்க அவனுக்கு என்ன ஆகுதுன்னா இறை நம்பிக்கை என்பதை அப்பதான் உருவாக்கும். கடவுள் நம்பிக்கைலாம் சும்மா வந்துடாது. நீங்க 1000 தான் சொல்லி கொடுத்தாலும் அதே கடவுளை கும்பிடுனா கடவுளை கும்பிடுவேன் அப்படின்னு போயிட்டு இருப்பானே தவிர, பட் இந்த கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணும்போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறையுது. அந்த ஈகோ ஸ்ட்ரென்த் குறைய அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரியுது நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ன்றது அப்பதான் புரியுது. நான் நினைச்சு நான் செத்தது சுண்ணாம்பாருனதுதான் மிச்சம். நீங்க அந்த நானை விட்டுட்டு பண்ணும்போது நல்லா தானே இருக்கு. ஆனா இது எப்படி நடக்குது? தானா ரிசல்ட் வருது, தானா நடக்குது, ஆமா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அந்த இறை தத்துவத்துக்கெல்லாம் போவேன். இறைவன் ஒண்ணு இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். எதை எப்ப யார் கொடுக்கணும்னு அவன் டிசைட் பண்றான்டா. அவன் யார், அவனுடைய தன்மை என்னன்னு கிருஷ்ணா ஃபீல கொண்டு அந்த இடத்துல சொல்லணும். பகவான் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றான். அவன் அன்றி அனுபவம் அசையாது, அனைத்தையும் அசைப்பது அவன் அல்லவா என்ற அந்த பாவத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல காட்டினான். பகவான் மேல் பக்தி என்பது வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை சும்மா எங்கிருந்து வரும்? அப்ப நம்பிக்கை வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாவது ஈகோ இல்லாம இருக்கணும். ஸ்ட்ரெயிட் அவே சரணாகதி எல்லாம் பக்தி எல்லாம் யாருக்கும் வராதுங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் a heavy ego, ஆட்டோமேட்டிக்லி பக்தியை கூட நீங்க டச் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி பக்தி என்ட்ராறதுக்கும் கூட கொஞ்சம் ஈகோ கம்மியாக வேண்டியது இருக்கு என்ற காரணத்தினால இந்த ஃபர்ஸ்ட் நீங்க கர்மயோகத்தை என்ட்ரி ஆயிட்டு அப்படியே பக்தி யோகத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். இப்ப பக்திக்குள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய டோட்டல் எமோஷனல் பவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. நீங்கள் இதுவரை அனுபவித்த அந்த அனுபவத்தை பக்தியோடு பண்ணும்போது இன்னும் பிரமாதமா அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. சந்தோஷம் இன்னும் பன்மடங்காக அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்துல கிருஷ்ணா ஃபீலினுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் லைக் அனைத்தும் கண்ணன், கண்ணனை தவிர எதுவுமே இல்லை, இது கிருஷ்ண மாய விளையாட்டு, இங்க எதுவுமே உண்மை இல்லை என்ற தத்துவங்களை அந்த பக்தி பாவத்துல இருக்கும்போது அவங்கிட்ட அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா கப்புன்னு உள்ள வாங்குவான். அப்ப இந்த ஞான யோகம் என்ற ஒரு விஷயம் பக்தி வந்த பிறகு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பயங்கரமா பேசியிருக்கேன், ஞானம் இல்லாம பக்தி வராது, பக்தி இல்லாம ஞானம் வராது அப்படின்னு எல்லாம் நான் சொன்னது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இங்க நான் சொல்றது கொஞ்சமாவது பக்தி வரும்போதுதான் அந்த ஞானம் என்ட்ரி ஆகுது.
இந்த ஞானம் உள்ள போக போக பக்தி டன் கணக்குல இன்க்ரீஸ் ஆகும். பக்தி இன்க்ரீஸ் ஆக ஞானம் இன்க்ரீஸ். ஒன்றோட வந்து சளைத்தது கிடையாது. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை என்பதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் இந்த ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் ஈகோ குறையா இருக்கணும். அந்த குறையா இருந்தாதான் கொஞ்சம் பக்தி வரும். இந்த பக்தி வந்துச்சுன்னா கொஞ்சம் புரியுறது நல்லாவே இருக்கும். இந்த புரிதல் கூட கூட இந்த பக்தியும் டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா சும்மா எல்லாம் பக்தி வந்துடாது. ஞானம் பக்தியை கொடுக்கும், கர்மயோகம் பக்தியை கொடுக்கும். கர்மயோகம் என்ன சொன்னா ஈகோ குறைச்சு பக்தியை கொடுக்குது. என்ன ஞான யோகம் என்ன பண்ணுதுன்னா ஈகோன்ற புரிதலை கொடுக்குது. அடைச்சி அது உண்மை இல்லடா அப்படின்ற ஒரு புரிதலை கொடுக்குது. அப்ப அந்த புரிதல் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈகோவை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு உதவுது, பக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது. அப்போ ஞானமும் பக்தியும் இப்போ ஒன்னா மலர ஆரம்பிக்குது. அப்புறம் இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கடைசியில போய் ஒரு என்ட்ரி ஆறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப சச் இஸ் தி கேஸ் அப்படிங்கிற வழியில பார்க்கும்போது தகுதி அப்படின்னு ஒரு கேள்வி நான் மட்டும் கேட்டேன். எந்த தகுதியுமே இல்லை, எந்த தகுதியுமே இல்லைன்னா வழிகாது. கொஞ்சம் எனக்கு ஆன்மீக நாட்டம் இருந்தா, கொஞ்சோண்டு இருந்தா கூட போதும். மனம் ஹியூஜ் சஞ்சலத்துல இருக்கு, நிறைய ஈகோ இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. ஆனாலும் நான் ஞானி ஆகணும்னு ஆசை இருக்கு. ஸோ இவனுக்கு வந்து கர்மயோகம் தி பெஸ்ட். அவன் அதுக்குள்ள என்ட்ரி ஆக அல்லது இவனுக்கு கர்மயோகம்னு சொல்லிட்டான், இதுல ஸ்ட்ரெயிட்டாவே போன ஜென்மத்துல அவன் கர்மயோகம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டான். இப்போதைக்கு அவனுக்கு இயற்கையாகவே வந்து இறைவன் மேல நம்பிக்கை அதிகமா வந்துடும். இப்ப ஞான யோகத்தோட இல்ல, ஜஸ்ட் ஒரு கண்ணன் அல்லது ஒரு பிள்ளையாரு ஒரு முருகன் அவன் மேல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையே வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவனுடைய அந்த ஈகோவை அவனன்றி அனுபவம் அசையாத இந்த விஷயம் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த பக்தியில இன்னும் கொஞ்சம் மெருகேற அவங்களுக்கு ஞானத்தை புகட்டணும் அப்படின்னா அந்த பக்தி இன்னும் பன்மடங்காக பெருமேறி ஞான பக்தியாக மலரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் ஞான யோகத்துக்கு தகுதி அப்படின்னு சொன்னா அவனுக்கு இயற்கையிலேயே கர்மயோகத்துல போன ஜென்மத்துல முடிச்சுட்டு பக்தி யோகமும் போன ஜென்மத்துல முடிச்சுட்டு குருவை பார்த்தவன கப்புன்னு சரணாகதி ஃபீலிங்லாம் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஞான யோகம் பெஸ்ட். அவன் ஈஸியா வந்து ஞானத்தை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக்கலி தகுதி வாரியாக நம்ம இப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நான் எதை ஃபாலோ பண்றது, மூணு பின்னி பிணைந்ததாக இருக்கே, ஒன்று இல்லாமல் இருக்கே, அதை எப்படி நான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டேங்க. யூ ஹாவ் டு திங்க் யுவர் செல்ஃப் தட் ஞான யோகம் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, நீங்க எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அண்டைக்கே போக மாட்டேங்குது, இன்ஃபேக்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல ஞான யோகத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்டர் யூ கேன் ட்ரை ஃபார் பக்தி. பக்தியும் சுத்தமா வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்டர் யூ கேன் ட்ரை ஃபார் ஃபர்ஸ்ட் கர்ம யோகா. ஸோ கர்ம யோகத்துல நீங்க 100% விக்டரி கிடைக்கும் போது பக்தி மிக சுலபமாக வரும் என்பதை உங்களால் உணர முடியும். பக்தியில் வெற்றி காணும் போது ஞானம் மிக அழகாக புரிவதை காண முடியும். அதுக்காக நீங்க ஞானத்தை கேட்காதீங்க, நீங்க பக்தியே பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. யூ ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ், நீங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா which has to be given more importance because இது புரியல இல்ல, ஞான யோகம் புரியல அப்படிங்கிறப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்ட்ரெஸ்டே வரலன்னா, புரியலன்னா கூட தப்பே கிடையாது. ஆனா கேட்கணுன்ற ஆர்வம், தாகம், அதை புரிஞ்சுக்கணுன்ற வேகம், கேள்வி கேட்கறது, அந்த மாதிரி ஒரு வேகம் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. பட் எனக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்தியில முழுசாங்க. அந்த பகவான் யாருன்றது புரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும், அவரே கொடுத்துருவாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் தி வே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் திங்ஸ். ஆக்சுவலா இதை நான் சொல்லலை, பொதுவாக வேதங்கள்லயே வந்து திஸ் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் பகவத்கீதையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்தவொடனே கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்றாரு, அப்புறம் பக்தியை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் ஞானத்தை கொடுக்குறாரு. எடுத்தவொடனே ஞான யோகத்தை கொடுக்கல. இன்ஃபேக்ட் 2வது அத்தியாயத்துல ஞான யோகத்தை ஸ்டார்ட் பண்றாரு, அவனுக்கு ஜஸ்ட் ஒரு அவரோட எச்சரிக்கை மணி அடிக்கிறதுக்காக, அவனுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அவனுக்கு புரியாது அப்படின்றத தெளிவா உணர்ந்துட்டு டக்குன்னு கர்மயோகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பக்தி யோகம் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஞான யோகம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இங்கே தகுதி என்பது என்ன என்று எனது பதிலில் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.